கடவுள் கொடுத்த இந்த அன்பு பரிசு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இந்த குழந்தையாவது நல்லபடியா வளர்க்கலாம் மாமா. நாளைக்கு விடிஞ்சது நான் குழந்தைய கொடுத்தவங்கிட்ட நேரா போய் குழந்தைய வாங்கிட்டு அத அர்ச்சனா கிட்டே கொண்டு வந்து கொடுத்துறேன். அம்மாவை நீ மறந்துட்டியா? ஆமாமா, உன்னை நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா கேட்டுக்க, அது உன் குழந்தை இல்ல, எங்க குழந்தை. என் குழந்தைய கொடுங்கன்னு போய் நான் திரும்ப கேட்டேன்னா கொடுத்துட வேண்டியதானே? அப்ப குழந்தைய குடுத்துட்டு இப்ப வந்து குழந்தைய கேட்டா இது நியாயமா? என்ன டாக்டர் நீங்களும் மாத்தி மாத்தி பேசுறீங்க? என் வேலையை கெடுக்காதீங்க. முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க. நீங்களாச்சு அவங்களாச்சு, இனிமே இதுல என்ன இழுக்கவே இழுக்காதீங்க. நில்லுங்க டாக்டர், நில்லுங்க டாக்டர். என்ன எப்படி பேசுறீங்க நீங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா நான் போலீஸ் கிட்ட போக வேண்டியதா இருக்கு. இத பாருங்க, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிறந்த ரெட்டை குழந்தையில ஒண்ணு தவறி போச்சு, ஒண்ணுதான் உயிரோட பிறந்தது. எங்க ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல அப்படித்தான் இருக்கு. என்னங்க இது ரெக்கார்டுக்கு கார்டுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. டெலிவரி நீங்க தானே பாத்தீங்க. அதுல இருந்து ஒரு குழந்தையை எடுத்து நீங்க தான் அந்த குடும்பத்துக்கிட்ட கொடுத்தீங்க. இப்ப என்னடா ஆஸ்பத்திரி ரெக்கார்டு படி ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு, ஒரு குழந்தை தவி போயிடுச்சுன்னு சொல்றீங்க. மிஸ்டர் பொன்னுரங்கம், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க வைஃப் கிட்ட ஒரு குழந்தை தவறி போச்சு, இப்ப ஒண்ணுதான் இருக்குன்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல ஒரு குழந்தை இறந்து போனது உண்மைன்னு நீங்களே கையெழுத்து போட்டிருக்கீங்க. பாருங்க, இந்தாங்க பாருங்க, உங்க கைப்பட கையெழுத்து போட்டிருக்கீங்க. இது பொய்ங்க மிஸ்டர் பொன்னுரங்கம். பொய்ங்க, ஃப்ராடுங்க. என்ன ஏமாத்துறீங்க? கையெழுத்து வாங்கிருக்கீங்க. இத ஒத்துக்க மாட்டேனா? ஒத்துக்க மாட்டேனா? ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க. பொன்னுரங்கம், வாட் இஸ் திஸ்? ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டை ஏன் இப்படி கிழிச்சு போட்டீங்க? இப்ப நான் உங்க மேல புகார் கொடுப்பேன். உங்க வைஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். மரியாதையா வெளியே போங்க. போன் பண்ணுங்க டாக்டர்மா. போங்க வெளியே. எனக்கு 2ல 1 தெரிஞ்சாவணும். எனக்கு நியாயம் கிடைக்கல. எனக்கு என் குழந்தை வேணுங்க. அது வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி உடனே வாங்க இங்க. செக்யூரிட்டி, நான்தான் செக்யூரிட்டி. வரட்டும் மேடம். இந்த ஆளை முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. ஹாஸ்பிடல்ல புகுந்து கலாட்டா பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டாரு. அழைச்சிட்டு போங்க. என்னையா விடுங்கடா. வெளியே போயா. அத கைய வச்சுக்க. நீங்க அம்புட்டு வேற அவ்வளவுதான். புடிச்சு இழுத்து வெளியே தள்ளுங்கயா. டாக்டரே, நீ அநியாயம் பண்ற, அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். நான் ஆறுன்னு காட்டுறேன். என் குழந்தைய நான் மீட்காம விட மாட்டேன். அம்புட்டு பேத்தையும் புடிச்சு உள்ளார தள்ளுறா இல்லையான்னு பாருங்க. பார்க்கலாம். ஏய் போங்கயா. டாக்டரே, என்ன யாரு நினைச்சு? மரியாதை எந்திரிச்சு ஓடி போ. ஒருத்தனையும் விட மாட்டேன்டா. என்னையா புடிச்ச வெளியே தள்ளுறியா? இதுக்கு மேலையும் உங்ககிட்ட தான் நியாயத்தை பத்தி பேசி பிரயோசனம் இல்லடா. எனவே உங்ககிட்ட பேச போறது திருப்பச்சி அருவாதே. இந்த டாக்டர் தலையும் அந்த கிருஷ்ணன் தலையும் இந்த மண்டல உருளணும். அப்பதே எனக்கு நிம்மதிடா. உருளும். ஐயா கருணாமூர்த்தி, நீங்க இங்க இருக்கிறத பார்க்காம நான் அப்படி பேசினது தப்புதே. அஹிம்சையையும் உண்மையையும் கடைபிடிச்ச உங்க முன்ன நான் அந்த மாதிரி பேசினது தப்புதே. என்ன மன்னிச்சிருங்க மகானே. உங்ககிட்ட தங்கத்தை விட ஒசந்தது என்னன்னு கேட்டாங்க. நீங்க சத்தியந்தே ஒசந்ததுன்னு சொன்னீங்க. அந்த சத்தியத்தை நினைச்சதே என் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்த. ஆனா அவங்க என்ன அடிச்சு பைத்தியக்கார பட்டத்தை தான் கொடுத்திருக்காங்க. உங்களை வச்சுக்கிட்ட உசுரோட கொடுத்த என் குழந்தைய சத்து போச்சுன்னு சொல்லி சர்டிபிகேட் காட்டுறாங்க. உங்களை வச்சுக்கிட்ட எப்படி போய் சொல்றாங்களே. நான் உங்களை சத்தியமாத்தி என் மனசுல வச்சிருக்கேன். ஆனா இவங்க உங்களை வெறும் படமா தான் நினைக்கிறாங்க.
மகாத்மாவா நினைக்கல. இப்படிப்பட்ட மனுஷங்களோட நான் எப்படி எப்படி அகிம்சை வழியில போராட முடியும்? தம்பி, சத்தியத்தையும் அகிம்சையையும் நீங்க கடைசி வரை கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தான். போராடுங்க, ஆனா அகிம்சை வழியில போராடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் அமைதியா இருக்கிறத அவங்க ஏளனமா நினைக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்களே. நான் சொன்னதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்பவுமே அநீதியை கண்டு அமைதியா இருக்க சொல்லல, எதிர்த்து போராடத்தான் சொல்லியிருக்கேன். ஆனா அதை அகிம்சை வழியில போராடுங்கன்னு சொல்றேன். நான் போராடுவேங்க. நீங்க சொன்ன மாதிரி அஹிம்சை வழியிலேயே போராடுறேங்க. அஹிம்சை வழியிலேயே போராடி என் குழந்தைய மீட்டு என் மனைவி அர்ச்சனா கிட்ட நான் கொடுப்பேன். இது சத்தியங்க, உங்க மேல சத்தியங்க. தம்பி, உன் பேர் என்ன? என் பேரா பொன்னுரங்கம். தம்பி பொன்னுரங்கம், வாழ்க்கையில எப்பவுமே ஏமாளியா இருக்கக்கூடாது. நீ ஏமாளியா இருந்ததுனால தான் உன் குழந்தை உன்னை விட்டு போயிடுச்சு. எப்பவுமே நீ உஷாரா இருக்கணும், புரிஞ்சதா? காந்தி மகானே நமக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயா காந்தியடிகள் சொன்ன மாதிரி நான் அஹிம்சை வழியிலேயே போராடி என் குழந்தைய மீட்கிறேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைமில் வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி ரெண்டு பொண்ணு சார். இந்த காஃபி ஷாப் போகணும் தானே? ஆமா. ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அவ்வளோ நேரம். சார் ப்ளீஸ். தூங்கு. அக்கா, வா 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 சங்கரி, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அப்படியாக்கா? சரி, பாப்பா என்ன பண்றா? இப்பதான் பால் கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். சரிக்கா, உடனே வான்னு சொல்லி போன் பண்ணீங்களே, என்ன விஷயம்? சங்கரி, நீ பாப்பாவை பாத்துக்கோ, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வந்துடுறேன். குழந்தைய என்ன பாத்துக்க சொல்லிட்டு அப்படி என்னக்கா முக்கியமான வேலை? சங்கரி, கடவுள் எல்லார் குடும்பத்தையும் சந்தோஷமா வாழ வைக்கிறாரு. ஆனா என் குடும்பத்தை மட்டும் பிரிச்சு வச்சு சோதனை பண்றாரு. நான் மட்டும் மச்சான பிரிஞ்சு குழந்தையோட தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அக்கா, ஒன்னும் கவலைப்படாதக்கா. கடவுள் நல்லவங்களுக்கு தான் சோதனை கொடுப்பாரு, கடைசியா நல்லதான்க்கா பண்ணுவாரு. ஆமா சங்கரி, ஆனா நான் எத்தனை சோதனைகளை தான் பொறுத்துக்க முடியும்? என்னால தாங்கிக்க முடியல. அக்கா, நீ மனசுக்குள்ள இப்ப வேற ஏதோ ஃபீல் பண்ற, என்னன்னு எனக்கு புரியும்படி சொல்லுக்கா. அக்கா, என்னக்கா சொல்லாம போறா? என்னன்னு சொல்லுக்கா. சங்கரி, அத்தையும் என்ன மாதிரி ஒரு அனாதையா ஒரு ஒரு ஹோம்ல போய் தங்கிட்டாங்களாம். அப்படியா? அவங்க ஏக்க
ரூம்ல போய் தங்கணும். மச்சானும் வசந்தா அம்மாவும் ஒன்னா தானே இருந்தாங்க. ஆனா எனக்கு என்னமோ மச்சான வசந்தா அம்மாவும் ஏதோ சூழ்ச்சி பண்ற நாடகம் மாதிரி தெரியுது. நான் நம்ப மாட்டேன். இல்ல சங்கரி, மச்சான் மைனா மோகத்துல வசந்தா அத்தாவையும் கூப்பிட்டுட்டு மைனா வீட்டுக்கு போயிட்டாரா. மைனா வசந்தா அத்தைய கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டாலாம். மச்சானும் மைனா பேச்ச கேட்டுக்கிட்டு அத்தை எவ்வளவோ கெஞ்சியோ வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரா. பாவம் வசந்தா அத்தை. வசந்தா அத்தைக்கு அப்படிதான் வேணும். நீ எவ்வளவு கொடுமை பண்ணாங்க. அப்படி சொல்லாத சங்கரி. என்னதான் இருந்தாலும் அம்மாக்கு அப்புறம் அத்தையதான் அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? நீ ஏங்க கஷ்டப்படுற? அவங்களுக்கு மச்சா விட்டா மாமா இருக்காரு, மாமா விட்டா ரோஜாக்கா இருக்காங்க. நமக்கு தான் யாரும் இல்ல, புரிஞ்சுதா? அத்தை மாமா வீட்டுக்கும் போயிருக்காங்க. மாமா வீட்டுக்குள்ள வராத, பூமிக்காக நீ செஞ்ச கொடுமைக்கு இந்த தண்டனை உனக்கு போதாது போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். அப்புறம் அத்தை ரோஜா வீட்டுக்கு போயிருக்காங்க. நீ உன் பையனுக்கும் மைனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன ரூம்ல போட்டு அடைச்சு வச்சவ தானே. உன்னால முத்துக்கும் எனக்கும் பிரச்சனை. நீ வந்தாலே ஏதாவது ஒரு கலகத்தோட தான் வருவ. நீ எங்கேயாவது ஒரு அனாத ஆசிரமத்துல போய் தங்கிக்கோன்னு ரோஜா சொல்லிட்டாலாம். ஓ, ரோஜாக்காவே அப்படி சொல்லிட்டாங்களா? சரிதான். என்ன சங்கரி, அந்த மாதிரி எல்லாம் பேசாத. அத்தை பாவம் எங்க போறதுன்னு தெரியாம எங்கேயோ ஓம்ல தங்கி இருக்காங்களாம். இந்த நேரத்துல நாம தானே அத்தைக்கு ஆறுதலா இருக்கணும். சரி நீ இங்கே இரு, நான் போய் அத்தைய கூட்டிட்டு வரேன். அக்கா இருக்கா. உனக்கு எதாவது கிறுக்கு பிடிச்சிருக்கா? வசந்தா அத்தை உனக்கு பண்ண துரோகத்தை சொல்லி மாளாது. அவங்களும் போய் நல்லவங்க நினைக்கிற? அவங்க விஷம் பிடிச்சவங்க. அவங்கள நம்ம கூட வச்சிருந்தா நமக்கு தாங்க ஆபத்து. வேண்டாக்கா, அவங்க தண்டனை அனுபவிக்கிட்டோம். நீ கம்னரு. இல்ல சங்கரி, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நான் அத்தைய முதல்ல போய் பார்த்து 4 வார்த்தை அவங்க கிட்ட ஆறுதலா பேசிட்டு நான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா, மறுபடியும் சொல்றேன், சொன்னா கேளுங்க. அந்த வசந்தாம்மா திருந்தவே மாட்டாங்க. உன் குழந்தைக்கு பாட்டி அவங்க பேத்தியை பார்க்க அந்த பாட்டி வந்தாங்களா? அவங்களும் வந்து குழந்தைய பார்க்கல. நீ ஏங்க அவங்களுக்காக பரிதாபப்படுற? அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா நாமளும் அப்படி இருக்கணுமா என்ன? அக்கா, அவங்க தனியா அனாதையா இருந்து தண்டனையா அனுபவிக்கிட்டோம். நீ அங்க போவாத. இல்ல சங்கரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் இப்பவே போயிட்டு அத்தைய பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன். நீ பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பாப்பாவை பாத்துக்கோ சங்கரி. தங்கமேனா, உங்க அம்மா எப்பவுமே இப்படிதான். அவங்கள கவனிச்சுக்காது. மற்றவங்களுக்கு கஷ்டம் பிரச்சனைனா போதும் உடனே ஓடி போய் நின்றோம். சுஜுக்குட்டி, என்ன நீங்க சிரிக்கிறீங்களா? என்ன பண்ற என் செல்லம்? வாங்க. ஹலோ, சொல்லுங்க. வந்துட்டீங்களா? அப்பா பாருங்க, அப்பா பாருங்க. இதோ வரேன். அப்பா பாருங்க செல்லம். அடடா, அழாத. சரி அழக்கூடாது. இங்க பாருங்க, அப்பா பாருங்க, அப்பா பாருங்க. இங்க பாரு, அப்பா பாரு. ஹாய். நில்லு. ரோட்ல பார்த்து உனக்கு நான் சொன்னது உன் மண்டையில உரைக்கலையா? வெளியில போ. எதுக்காக ஏன் வீட்டுக்குள்ள வந்த? நீங்க மனசாட்சியோட தான் பேசுறீங்களா? ஆஸ்பத்திரியில என்கிட்ட எப்படி கெஞ்சி கேட்டீங்க? என் மருமவளுக்கு குழந்தை செத்து போச்சு. குழந்தை செத்து போன விவரம் என் மருமவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவளை நாங்க உசுரவே பார்க்க முடியாது. உங்க மனைவிக்கு தான் 2 குழந்தை பிறந்திருக்க. அதுல ஒரே ஒரு குழந்தைய ஒரே 1 மாசத்துக்கு கொடுத்து உதவுங்க.
நீங்க ஒரு குழந்தைய கொடுத்து உதவுறதால என் மருமகளோட உசுரை காப்பாத்துற புண்ணியம் உங்களுக்கு சேரும்னு அன்னைக்கு கெஞ்சுறீங்களே, அதான் மறந்துட்டீங்களா? உலகத்திலே 2 ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்னு தவளை, இன்னொன்னு. என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டிய. என் மருமகளோட உசுரை காப்பாத்துற புண்ணியம் உங்களுக்கு சேரும்னு அன்னைக்கு கெஞ்சுறீங்களே, அதான் மறந்துட்டீங்களா? நடுவ குழந்தை எப்படி இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டப்பெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறோன்னு பதில் சொல்லிவிட்டு இப்ப என் குழந்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசுறது நியாயமாமா? இனிமேல் உங்க வீட்டுல என் குழந்தை இருக்கிறத நான் விரும்பலைங்க. அதனால இப்பவே என் குழந்தைய நான் கையோட தூக்கிட்டு போறேங்க. ஏய், எங்க வீட்டு குழந்தைய அவ்வளவு சாமானியமா நீ எடுத்துட்டு போக நான் விட்டுருவேனா? குழந்தைய தூக்குறேன்னு சொல்லி ஒரு அடி எடுத்து வச்ச. ஏமா, என் குழந்தைய உங்க வீட்டு குழந்தைன்னு சொல்றது மட்டும் இல்லாம என்னையா மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சா? என் பொஞ்சாதி ஒரு கலெக்டர். எனக்கு தெரியும் உன் பொண்டாட்டி கலெக்டர்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த உன் பொண்டாட்டி கிட்ட நீதானே சொன்ன உனக்கு பிறந்த 2 குழந்தையில ஒன்னு செத்து போச்சுன்னு? அப்ப உனக்கு தெரியலையா உன் பொண்டாட்டி கலெக்டர்னு? அப்படி பார்த்தா நீதான் அவகிட்ட போய் சொல்லியிருக்க. நீ முதல்ல வெளியில போ. நான் என் குழந்தைய இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போகாம நகர மாட்டேன். நில்றா. ஏய், இங்க வாங்கடா. என்னங்க மேடம்? என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? இவனை வெளியே தள்ளுங்கடா. தாங்கம்மா, முதலைய சட்டையில இருந்து கையெடுங்க, இல்லடா நான் சும்மா இருக்க மாட்டேன். என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உன் காலை உடைச்சிடுவேன். அப்படியா? எப்படி என் காலை உடைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். தருங்கம்மா, உங்ககிட்ட சண்டை போறதுக்கோ இல்ல வாக்குவாதம் பண்றதுக்காகவோ நான் இங்க வரல. பொம்பளை ஆச்சரிய பாக்குறேன். எனக்கு என் குழந்தை வேணும். டேய், புடிங்கடா அவனை. ஏய், நில்றா. ஏய், நில்றா. ஏய், எங்கடா போற? நில்றா. டேய், டேய். ஏய், அவளோ சொல்றாங்களே. போடுங்க. போடுங்க. நல்லா போடுங்க. போடுங்க. அடிச்சு தள்ளுங்க அவனை. நல்லா போடுங்க. விடாத அவனை. என்னங்க? என்ன இருக்கு? அத்தை வெளியில யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க? அதை விட அவன் எப்பவுமே இப்படிதான் கத்திட்டு இருப்பான். இல்லங்க, ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் எப்பவுமே இப்படிதான் கத்திட்டு இருப்பான். இல்ல, நீங்க வாங்க என் கூட. தள்ளுங்க. வெளியே தள்ளுங்க. கேட்ட விட்டு வெளியே தள்ளுங்க. என்னங்க, அத்தையும் ஆளுங்களும் யாரையும் போட்டு அடிக்கிறாங்க. வாங்க என்ன போய் பார்க்கலாம். ஏய், நீர் போகாத. அவன் காலையில இருந்து கத்திட்டு தான் இருக்கான். அவன் ஒரு பைத்தியக்காரன். நீ அவன் கண்ணுல எல்லாம் பட வேண்டாம். என்னது? நான் எங்க அவன் கண்ணுல படக்கூடாது? அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, நான் அதை சொல்லல. ருக்கு, உன்ன மாதிரி கை குழந்தை எடுக்கிற பொம்பளைங்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. அதான் போக வேணாம்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, நீ தனியா வீட்டை விட்டு போகும்போது கையில குழந்தை இருந்துச்சுன்னா அவன் கலாட்டா பண்ணாலும் பண்ணுவான். நீ அங்கெல்லாம் போக வேணாம். என்னங்க அத்தை? ஐயோ, நீ உள்ள வா. வாயேன் சொல்றேன். வா. என்னங்க? பாரு. போதுடா. போதும், விட்டுருங்க. விட்டுருங்க அவனை. ஏந்திரே. இந்த பார், திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி போயிடு. என் குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டு என்னையவ அடிச்சு விரட்டுறீங்க. முதல்ல என் குழந்தைய கைக்கு வரட்டும், உங்க எல்லாரையும் பிச்சு எடுத்து விடுறேன். டேய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. இனிமே குழந்தை கிழந்தன இந்த பக்கம் வந்த உயிரோடவே இருக்க மாட்டேன். வா, போடா. போறேம்மா, போறேன். நான் மட்டும் பழைய சோழ வந்தாதான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கங்க, உங்க எல்லாரையும் எங்கே துவம்சம் பண்ணிருப்பேன். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டிருக்கேன். எனக்கு என் குழந்தை வேணும்.
விட மாட்டேன் விட மாட்டேன். என் குழந்தை எனக்கு வேணும். விட மாட்டேன். என் குழந்தை எனக்கு வேணும். அண்ணன் என்னாச்சு? இந்த பாருங்கண்ணே, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. கொடுத்ததை திரும்ப கேட்டா என்னைய அடிக்கிறாங்க. இதுக்கு நீங்க தானே ஒரு நல்ல நியாயத்தை சொல்லணும். என்னப்பா, என்ன விஷயம்? அவங்க குடும்பத்தை உசுரை காப்பாத்த எங்க குடும்பத்தை உசுரை தூக்கி கொடுத்தங்க. நான் கொடுத்த அந்த உசுரை செத்து போச்சுன்னு ஒரு டாக்டர் அம்மா எங்கிட்டயே சொல்றாங்க. என் பொண்டாட்டி உசுருக்கு போராடிட்டு இருக்கா. உங்க குழந்தைய கொடுங்க, ஒரே மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன்னு சொன்ன அவனு குழந்தைய திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்றானே. யாருகிட்ட குழந்தைய கொடுத்தீங்க? அந்த வீட்டுக்காரங்க கிட்ட தானே. ஏன்பா, அந்த வீட்லயே குழந்தைய கொடுத்த? அவங்க கிட்ட கொடுத்தா அவனால திரும்ப வாங்க முடியுமா? அவங்கெல்லாம் பெரிய இடம்ப்பா. என்ன மாதிரி சாதாரண ஆளுங்கெல்லாம் போய் நியாயம் கேட்க முடியாது. போய் வேற யார் மூலமா வந்து பேசி பாருப்பா. ஏன்பா, அவன் குழந்தை இல்லைன்னு தவம் கிடக்குறான். உனக்கு பிறந்த குழந்தைய தூக்கி கோழி குஞ்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கியாப்பா. நீ பண்ண தப்புன்னு தோணல? உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஆமாண்ணே, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கண்ண பொஞ்சாதிக்கு தெரியாம பிள்ளைய தூக்கி கொடுத்தல்ல, ரெட்ட குழந்தைகள் ஒரு குழந்தைய பிரிச்சல்ல. அந்த பாவத்துக்கு இது பத்தாது, இது பத்தாது 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 பத்தாது. நான் பாவின, நான் பாவி. விட மாட்டேன், அவங்கள நான் விட மாட்டேன், விட மாட்டேன். என் குழந்தைய கொடுங்கன்னு கேட்டா கேட்டுக்கு வெளியே தள்ளி என்னைய அடிக்கிறீங்களா? என் காலில் விழுந்து கெஞ்சி குழந்தைய வாங்கிக்கிட்டு குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்றதோட என்னை காலால எட்டி உதைக்கிறீங்களா? என் பொஞ்சாதி ஐஏஎஸ்ரா, அவகிட்ட மட்டும் நான் உண்மையை சொன்னேன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? அடுத்த நிமிஷம் என் குழந்தை எங்க வீடு தேடி வரும்டா. டேய் இருக்குடா, நான் அர்ச்சனா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாருங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.